மச்சனை பொண்ணு நிச்சயத்துக்கு பொண்டாட்டி கூட்டிட்டு காலையிலே போனவன் இன்னும் ஆளக்கானா. உங்க அப்பா தனியா கடையில வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. சரி சீக்கிரம் வருவோம், கடைக்கு போவோம் கொஞ்சமா தோணுதா இவனுக்கு? என் புள்ள கரெக்டா தான் நடந்துக்குவான். ஆனா இந்த சிரிக்கி இருக்காளே என் மருமவ, இவ வாடி கிளம்பலாம் தான் சொல்லியிருப்பான். ஆனா அவ இருக்காளே என் அண்ணன் பொண்ணு நிச்சயம் எதுவா போய்க்கலாம் அப்படின்னு பீலா விட்டுட்டு இருப்பாங்க உட்காந்துட்டு. இன்னும் பொண்டாட்டி சொல்றது கேட்டு தலையாடிட்டு இருப்பான். இப்ப மணி மதியம் 1 ஆயிடுச்சு. அவரு கடையில இருந்து வீட்டுக்கு சாப்பிட வர டைம். அவருக்கு சக்கரை இருக்கு, பசி தாங்க மாட்டாரு. இவன் என்ன ஆளக்கானாமே. என்னப்பா ராஜு, 2 பேரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சுமா. அப்பா அந்த கடையில இருந்து வரல. எங்கப்பா தனியா கடை விட்டு வருவாரு? உன் மச்சின பொண்ணு நிச்சயத்துக்கு போயிட்ட, போய் ஆளை மாத்திட்டு தானே வர முடியும். நான் போய் அப்பா மாத்திட்டு வரேன். சரிப்பா போயிட்டு வா, ஒன்னும் அவசரம் இல்ல, பொறுமையா போ. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். வாங்க. அண்ணே முன்ன ஃபங்க்ஷனுக்கு போனேன், எப்படி இருந்துச்சு? எல்லாரும் வந்தாங்களா? வந்தாங்க. உங்க அம்மா வந்தாங்களா? எங்க அம்மா நான் போறதுக்கு முன்னாடியே இருந்தாங்க. அப்படியா? ஒட்டு வேணும் உறவு வேணும்னு தனியா போயிட்டாங்க. அந்த பிள்ளைய கண்டாலே ஆகாதும்பாங்க. ஆகாதுன்னா ஃபங்க்ஷனுக்கு வராம விட்டுருவாங்களா? ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் வந்தாங்க. சரி சரி. வேற எதுவும் பை எதுவும் கொடுக்கலையா? என்னது பையா? ஆமா ஆமா, நிச்சயத்துக்கு உங்க அண்ணே பை எதுவும் போடலையா? தேங்காய் பழம் அதெல்லாம் பை போடுவாங்களே, அதெல்லாம் கல்யாணத்துக்கு தான் போடுவாங்க. நிச்சயத்துக்குலாம் போடலாமே. அண்ணே மார்க்கெட்ல தானே கடை வச்சிருக்காரு. இப்போதான் அவங்க வீட்டுல முதல் ஃபங்க்ஷனு. சரி தேங்காய் வாழைப்பழம் போட்டிருப்பாங்கன்னு நினைச்சேன். இல்ல போடல. கல்யாணத்துக்கு வேணா தட்டு தேங்காய் எல்லாமே போடுவாரு. ஓ அப்படியா, சரி சரி. சரி. அப்புறம் மொய் எவ்வளவு வச்சீங்க? எதுக்கு இப்படி ஒவ்வொன்னா கேள்வி கேக்குறீங்க? பையன் இப்படி இங்கதான் இருந்தாரு, அவட்ட ஏதாவது கேட்க வேண்டியதானே? உடனே என்னடா சாப்பிட்டியான்னு கேட்டுட்டு அமுச்சு விட்டீங்க. எல்லாத்தையும் கேட்க வேண்டியதானே? என்ன சாப்பிட்டீங்க, எவ்வளவு மொய் வச்சீங்க, யார் யார் வந்தான்ட்டு? அவங்க பையன் போனதுக்கு அப்புறம் எங்கிட்ட நைஸா கேக்குறது. பையன்ட்ட கேட்டேன் இல்ல ஓன்ட்ட கேட்டேன். உடனே கடைக்கு அறக்க பறக்க அவங்க அப்பாவை சாப்பாடு அனுப்பணும்னு கிளம்பி போறான். போறவன்ட்ட என்னத்த கேட்க முடியும்? உன்ட்ட தான் கேட்க முடியும். என்கிட்ட கேட்டுட்டு என்ன பண்ணாங்க ஏது பண்ணான்னு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்க மகன் கடையில இருந்து வந்தோடனே இப்படி பண்ண அப்படி பண்ணன்னு கேட்டு கோழி முட்டி விடுறதுக்கா? ஐயா அந்த வேலையெல்லாம் எனக்கு கிடையாதுமா. வேலையே எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு சரி சரி, அதை விடு. மொய் எவ்வளவு வச்சீங்க? ஒண்ணு. என்ன நடந்தாலும் காரியத்துல கண்ணா இருக்கீங்க. கேக்குறது இல்லையா எவ்வளவு வச்சீங்க ஏது வச்சீங்கன்னு? நம்ம வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா அதுக்கு உங்க அண்ணன் சீர் செய்யணும்ல. உங்க அண்ணன் நான் செஞ்சதை விட ஒரு படி மேலே செய்வார். எனக்கு எல்லாம் செய்வார் இல்லன்னு சொல்லல. இருந்தாலும் அப்போதைக்கு நீங்க மறந்துடுவீங்க. இவ்வளவு மொய் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லணும்னா உங்ககிட்ட. அதுக்காகத்தான் வீட்டுல பெரியவனு ஒருத்தங்க இருக்கணும். அதுக்காக தான் எல்லாம் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறது. வச்சு எங்களுக்கு தெரியாதா? நாங்க எல்லாத்தையும் மறந்துடுவோம். எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு போவீங்களா? தானே. வேற எது கொஸ்டின் இருக்கா உங்களுக்கு? எது கேட்கறதா இருந்தா நேராங்க ஃபங்க்ஷனுக்கே வந்திருக்கலாம். என்னன்னா அண்ணி வந்து வீட்டை நேரடியா சொல்லிட்டு போனாங்க. அவ்வளவா கூப்பிட்டு நீங்க வர மாட்டேன்ட்டீங்க. என்னம்மா இப்படி புரிஞ்சுக்கிற நீ? அவன் உன்னை வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போறானா? இன்னைக்கு கடைன்னு அலைஞ்சிட்டு இருக்கான். நீ என்ன கூப்பிட்டதான் இல்லன்னு சொல்லல. புருஷன் முன்னாடி சேர்ந்து போயிட்டு வரட்டும். நம்ம நந்தி மாதிரி கொடுக்க போயிட்டு தான் சரி நானும் வரலன்ட்டேன். நானும் வராம விட்டுருப்பேனா? 2 பேர் சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக தான் நானும் வரல. தனியா எங்க வெளியே போறதும் இல்ல. சரி போனாலும் நல்லபடியா பேசிட்டு வருவீங்கன்னா நானும் அண்ணன் பொண்ணு விசேஷத்துக்கு வரலன்ட்டேன். இல்லாம மாமனாரும் சொன்னாரு வீட்டுல கடடி என்னடி பண்ற? நம்ம வீட்டுல கடை மளிகை ஜாமா இருக்கு, தீந்துச்சுன்னா வந்து எடுப்பாங்க. இதுக்கு ஒரு ஆள் வீட்டுல வாட்ச்மேன் மாதிரி இருக்கணும்ல. அதுக்காக தான் உங்க மாமனாரும் வேணான்ட்டாரு. 2 பேர் போயிட்டு வரட்டும், நீ வீட்டுல இருந்தாரு. சரி உங்க மாமனார் பேச்சை தட்டக்கூடாது. புரிசன் சொல்ல மந்திரம் ஒரு பேச்சை தட்டக்கூடாதுன்னு சரி நானும் இருந்துட்டேன். அப்பா நான் என்ன கேட்டுட்டேன்? நீயே வரலன்னு தான் கேட்டேன். அதுக்கு இம்புட்டு விளக்கமாக்கும் நினைச்சுக்க மாட்டேன். இருந்தாலும் வெளிப்படையா நான் எல்லாத்தையும் சொல்லிடணும்ல. விசேஷ டைம்ல உங்க அண்ணன் கிட்ட ஏதோ மாமியார் வர முடியாதுன்னு பதில் சொல்ல முடியாது. நான் உனக்கு எல்லா விளக்கமும் கொடுத்துட்டேன். அண்ணன் போன் பண்ணா இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுவீல. இந்த பையனுக்கு எந்த மனஸ்தாபமும் இருக்காதுல. அதுக்கு தான் சொன்னேன். ரொம்ப நல்லா இருக்கு. மனசுல நினைச்சிட்டீங்க எங்க அண்ணன் போன விசேஷத்துக்கு எல்லாம் போக கூடாது, அவமானப்படுத்துற மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு. என்னம்மா இப்பெல்லாம் நினைக்கிறேன்? நீ ஒரு நாள் இப்படி நினைக்கவே மாட்டேன். வெளிப்படையா உங்ககிட்ட கோவப்படுவேனே தவிர மத்தபடி அப்படிலாம் நினைச்சதே கிடையாதுமா. சரி நான் அப்படியே புரிஞ்சுக்கிறேன். சரிம்மா உள்ளார போய் வேலை இருந்தா பார்ப்போம். சரி என்ன சமைச்சிங்க இன்னைக்கு? ரசம் வச்சு வெண்டைக்காய் வதக்கிட்டேன், அவ்வளவுதான். சாம்பார் வைக்க வேண்டியதானே? இங்க 2 பேருக்கு தானே. தனி டைமா இருக்கனால முடியல, வேற சளி பிடிச்சிக்கிச்சு. அதான் ரசம் வச்சு உங்க மாமனாருக்கு வெண்டைக்காய் பிடிக்குமே அதை செஞ்சுட்டேன். ஓஹோ அப்படியா, சரி சரி. நமக்காக முட்டை பொடிமா செஞ்சோமே, கண்டுபிடிச்சிடக்கூடாது. பார்த்தா அவ்வளவுதான். திலகு ஓ வாயில இருந்து எது உளராம ரெடி. என்ன இப்படி மோப்பம் முடிக்கிறா? ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டாலோ? என்ன தாச்சே சளி பிடிச்சிருச்சா? மாத்திரம்னா தட்டுமா போடுறியா? அதெல்லாம் இல்லையே, நல்லாதான் இருக்கே. நம்ம முட்டை வாசம் அடிக்குது. முட்டை வாசமா? அதுவும் நம்ம வீட்லயா? ஆமா நம்ம வீட்டுலதான் வாசம் கம்முன்னு வருது. நம்ம வீட்டுல முட்டை செய்யறதாக்கும். எனக்கு முட்டையை கண்டாலே ஆகாது. அது சரியான கவுள் வர அடிக்கும். இப்ப நம்ம வீட்டுல நான் செய்வேனா சொல்லு? இன்னமும் வாசம் வருதே. நீ வேணா கிச்சன்ல போய் பாரு நான் என்ன செஞ்சிருக்கேன் ஏது செஞ்சிருக்கேன்ட்டு. நான் சொல்றத நீ நம்ப மாட்ட. அப்படிலாம் இல்லத்த, பக்கத்து வீட்டுல பத்மா செஞ்சிருப்பா. நம்ம தான் முட்டை பொடிமா செஞ்சு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டோமே. உனக்கு நான் சொல்றதை எதுவும் நம்ப முடியும்னா நீயே கிச்சன்ல போய் பார்த்துட்டு வா. போய் பாக்குறது நோன்றது என்னென்ன செஞ்சிருக்கீங்கன்னு பாக்கறதா எனக்கு பிடிக்காது. ஆளை செய்யும் பாரு. அப்போ வந்ததுல இருந்து எவ்வளவு நேரம் என்கிட்ட பேசிட்டு இருக்க? கால்கெல்லாம் வலிக்கலையா உனக்கு? என்னது அண்ணே முன்ன நிச்சயம் முன்னாடி ரொம்ப நேரம் நின்றுப்ப. அத்தையா போயிட்ட, கீழே உட்காந்துருக்க முடியாது. காலை வலிக்கும். இந்த பட்டு சேலை கட்டிட்டு உனக்கு நச நசன் இல்லையா? ஆத்திட்டு போய் மத்த வேலையெல்லாம் பாருத்தா. அதுக்குதான் சொன்னேன். சரி பாத்துக்கிறேன். ஆமா
அது விட மாட்டா போல இருக்கே. சமைச்சிங்களே, பாத்திரம்லாம் விளக்கிட்டீங்களா? அதெல்லாம் விளக்கி போட்டேம்மா. எதுக்கு வேலை வச்சுட்டு தான் நானே எல்லாத்தையும் பண்ணிட்டேன். நல்லா விளக்க மாட்டீங்க, எனக்கே வேலை வைப்பீங்களே. சரி, அதான் விளக்கிட்டீங்களான்னு கேட்டேன். உடம்பு கைகள்லாம் வலிக்கிற நல்லா இருக்கு. எல்லா வேலையும் நானே செஞ்சுட்டேம்மா. குட்டி எல்லா வேலையும் பார்த்துட்டேன். போத்தா போய் ரெஸ்ட் எடுப்போ. சரித்தா. எப்பா, என்னென்ன கேள்வி கேட்கறா இவ? பேசுறதுக்கு போனாலும் என்னாச்சுன்னு கேள்வி கேட்டா போதும். இவ எனக்கு மேல கேள்வி கேட்கறா. நல்ல வேலை, முட்டை செஞ்சு சாப்பிட்டு பாத்திரம்லாம் விளக்கி போட்டுட்டோம். இவ கண்டுபிடிக்க கூடாது, பார்க்க மாட்டா. சொல்றேன் அவ்வளவுதான். என்னென்னலாம் போய் சொல்லி சமாளிக்க வேண்டியதா இருக்கு. அப்பா, மாமியாரா இருந்துட்டாலே இப்படிதான் இருக்கணும் போல இருக்கு. அப்புறம் எல்லாத்துக்கும் முன்னாடி கோவமா பேசிட்டு இருந்தா அவ்வளவுதான். வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாங்க. இந்த வீட்லயே இருக்க முடியாது. விசேஷத்துக்கு வந்த உடனே பாரு, என் பையன் கிட்ட ஒட்டிக்கிட்டு நிக்கிறது. அப்படியே பக்கத்துல நின்று என்னை வெறுப்பேத்திட்டு இருக்கா. என் புருஷன் என் பக்கம் தான் இருக்காரு, நான் சொல்றது எல்லாத்தையும் கேட்பான்ட்டு என்கிட்ட சிக்னல் காமிச்சிட்டு இருக்கா. இதுக்காக தான் இந்த வேலையா பண்ணிட்டு இருக்கா. எடுபட்டக்காரி. அதான் ஒத்த ஆம்பளை பிள்ளை பெற்றிருந்தாலும் அவன் என் பக்கம் தான் என்னைக்கும். அப்பா கடையில இருந்து வரலன்னு சொன்னோடனே கிளம்பிட்டால. அதுதான் நான் சொல்றது என்னைக்கு என் பிள்ளை கேட்கும். இப்பல இருந்து இப்ப வரைக்கும் நான் சொல்றதை கேட்கற மாதிரி தான் எப்படி நான் வச்சிருக்கேன். அமலா, திலகவதி கிட்ட என்னைக்கும் ஆட்டத்தை காமிக்கலாம் மட்டும் நினைக்காத. என்னத்தா ரெஸ்ட் எடுக்கலையா நீ? நிறைய திட்டின மாதிரி இருந்துச்சு. சத்தம் உள்ளார வரைக்கும் கேட்டுச்சு. அட, நான் யாரம்மா திட்ட போறேன்? நான் யாரையும் திட்ட மாட்டேம்மா. அப்படி பண்றது எனக்கு பிடிக்காது. ஐயா, ஓஹோ அப்படியா? இப்ப என்னையெல்லாம் திட்டல. ஆனா உன்னை இப்ப ஏதாவது நான் சொல்லுவேனா? இந்த வீட்டுக்கு வந்து தங்க மருமக மகாலட்சுமி. இப்ப நான் ஏதாவது சொல்லுவேனா? யாரையும் எதுவும் சொல்லல. என் நிலைமை நினைச்சு புலம்பிட்டு இருந்தேன். சைச்சா நல்லபடியா இருக்கணும், நல்லபடியா போய் சேரணும்னு நினைச்சு புலம்பிட்டு இருக்கேன். வேற எதுவும் இல்ல. ஓஹோ அப்படியா? நீங்க நான் போனதுக்கு அப்புறம் தான் நீங்களும் போவீங்க. ஏன் வயசு என்ன, ஓ வயசு என்ன? 5 வருஷமா 10 வருஷமா? அது என்னம்மா இப்படி சொல்லிட்டு இருக்க நீ? ஏன் பேசிட்டு போய் படுத்து ரெஸ்ட் எடுத்தாப்போ. போத்தாப்போ. சரி சரி, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்க ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? மாமனார் வரல, அவருக்கு சாப்பாடு எடுத்து போடணும். எடுத்து வச்சாதானே அவரு சாப்பிடுவாரு. அதுக்காக தான் உட்காந்துருக்கேன். ஆமா சரி, பாருங்க. சீனூர்ல பெரிய ஆளிய மாமியாரு. லட்சுமி, என்ன வந்துட்டீங்களா? உங்க பாச பேத்தி விசேஷம் முடிஞ்சிருச்சா? அதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அதான் தெரியுது உங்க முகத்தை பார்த்தாலே. வந்தவங்க எல்லாரும் ஒன்னே தான் கேட்டாங்க, உங்க வீட்டுக்காரமா வரலையா அப்படின்ட்டு. நீங்க என்ன சொன்னீங்களாக்கோ? பொணக்குல இருக்கா, வரமாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டேன். என்ன அப்படிதான் சொன்னீங்களா? அப்படி யாராவது சொல்லுவாங்களா? உடம்பு சரியில்ல, காய்ச்சலா இருக்கு, அதான் வரலன்ட்டேன். ஓஹோ, அப்படி இருந்தாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு விஷயம். யாருக்கு தெரிஞ்சா என்ன, தெரியாட்டி என்ன? எனக்கு அங்க வர பிடிக்கல, நான் வரல, அம்புட்டுதான். என்ன பழைய சோறு சாப்பிட்டு இருக்க போல? ஆமா, கழுத கெட்ட குட்டி சோறு, எனக்கு இந்த பழைய சோறு. அட, ரைமிங்லாம் நல்லா பேசுறியே. இப்ப என்ன உங்களுக்கு சித்த சாப்பிட விடுறீங்களா? வயிறு முட்டுக்க வடை பாயச சோறு நல்லா சாப்பிட்டுருப்பீங்க. ஏன் நல்லா சாப்பிட்டு வந்துட்டு நான் சாப்பிட்ற நேரத்துல இதை சாப்பிட்றேன்னு கேள்வி கேட்குறீங்க? மாவனும் மருமவனும் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க, இந்த எடுத்து சாப்பிடு. ஐயா, எனக்குலாம் அது வேண்டாப்பா. இந்த பொல்லாப்பு தான் வேணாங்கிறது. நீ வரலனாலும் உனக்காக சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்களே, எடுத்து சாப்பிடறதா இல்லையா? அதை விட்டுட்டு பழைய சோறு சாப்பிட்டு இருக்க, தேவையா உனக்கு? உங்க விசேஷத்துக்கு வந்திருந்தீங்கன்னா நல்லா வயிறார சாப்பிட்டுக்கலாம்ல. இந்த பழைய சோறு சாப்பிடணும் உனக்கு அவசியமா இருக்கு? கிளம்பிட்டீங்க, நான் ஒத்தையாளா இருக்கேன். என்னத்த சாம்பார் ரசம் வடிச்சு கொட்டுறது? சாப்பாடு மிஞ்சி போச்சு, எனக்கு ஒரு ஆள் தானே, என்னத்த சாப்பிட போறேன்னு இதே சாப்பிட்டேன். இந்த சாப்பிடுறீ வடை பாயசம்லாம் இருக்கு, சேர்த்து போட்டு நல்லா சாப்பிடு. இலையும் வேற இருக்கு, வயிறார சாப்பிடு. எனக்கு ஒண்ணு வேண்டாம், தூர தள்ளுங்க. அதை அவனே ஆகாதுன்னு சொல்லிட்டேன். இல்ல அவன் கொடுத்து விட்டு சாப்பாடு எனக்கு கொடுத்து விடுறாக்கும். என்ன ஆனாலும் அவன் தப்பு பண்ணிட்டான். பெத்த பிள்ளைய கூட்டிட்டு வந்து வளர்த்து இப்ப ஊரடியே விசேஷம் நடத்துறான். அதை சாப்பாடு எடுத்து வந்து எனக்கு கொடுக்குறீங்களாக்கோ? ஒன்னும் சல்லி பைசாக்கு பொருந்தாது, தூர தள்ளுங்க. அதெல்லாம் எடுத்து வந்த சாப்பாடு வேணா, ஒண்ணு வேண்டாம். எனக்கு இந்த பழைய சோறே போதும். திரும்ப திரும்ப பேச்சதை கோவத்தை ஆளாக்காதீங்க. இது மட்டும் சாப்பிட்டீங்க, பேசாம வந்து படிக்காமா. நான் தொடர்ந்து பேசிய கோவத்தை ஆளாக்காதீங்கம்மா, சொல்லிவிட்டேன். 20 வருஷமா உன்னை நல்லா பாத்துட்ட அவளையும் மருமகனையும் இப்படியே குறை சொல்லி பேசுவ? லட்சுமி, இப்படியே நடந்துக்குவ? உனக்காக தானே பாசமா சாப்பாடுலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அவனும் மருமகளும் வீட்டுக்கு வந்து சொல்றப்ப நேரடியா வர முடியாதுன்னு சொன்னாலும், நேரடியா வர முடியாதுன்னு சொன்னாலும் உனக்காக 2 பேரும் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்கல்ல. உங்களை சொல்லணும், வேற எதுவும் இல்ல. போதி பேட்டி கூட ஒண்ணும் கேட்கல. ஆனா சுவாதி ஏதான் கேட்டா, ஏன் தாத்தா அப்பை வரல, என்னாச்சு, ஏதாச்சு வம்சம் இல்லையா இன்னும் வருத்தப்பட்டு கேட்டா. அந்த பிள்ளை பாசம் எங்க? லட்சுமி, உன் பாசம் எங்க? நம்ம அடுத்த வீட்டு புள்ளன்னு சொல்லிட்டு அப்படியே பேசிருந்தீங்கன்னா காலம் தான் கடந்து போயிடும். ஆதி பேத்தியை வேணா நீ ஒதுக்கி வைக்கிற. அந்த பிள்ளை உன் மேல இன்புட்டு பாசமா இருக்கே. தெரியாதுக்கு முன்னாடியே இந்த பேத்திய நீ தூக்கி வளர்த்துருக்க. பாசமும் அன்பும் நல்லா காமிச்சுக்க அந்த பேத்திக்கிட்ட. ஆனா இப்ப எல்லா விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒதுக்குற பாத்தியா? இதான் தப்பு லட்சுமி. வாழ்க்கை என்னைக்கு இப்படியே இருக்காது, கொஞ்சமாவது மாறும். நீ உன் மனசை மாத்திக்கணும், அம்புட்டுதான். இப்ப நான் பழைய சோறு சாப்பிடணும், எனக்கு பசிக்குது. சரிங்களா? பேச்சு கேட்கல, எனக்கு நேரம் இல்ல. ஆனே, நான் எது சொன்னாலும் உனக்கு தான் பிடிக்காதே. நல்லது எது சொன்னாலும் நீ தான் காது கொடுத்து கேட்க மாட்டியே. அப்புறம் சொல்றதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு? சரிங்க, வேற எதுவும் இல்ல. வேற விஷயம் சொல்றதுக்கு இருக்கா? இப்ப நான் பழைய சோறு சாப்பிட போறேன். சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே வேற விஷயம் சொல்ல வந்தீங்கன்னா எனக்கு தான் பொறையரும்ல. அப்புறம் யாருங்க என் உடம்ப பாக்குறது? நான் தானே பாத்துக்கணும். அதுக்கு தான் சொல்றேன். சரியா? சமயம் போய் படுங்க போங்க. அதான் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டீங்களா? அதுக்கு என்கிட்ட வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. எப்படி இருக்கணும், யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் எனக்கு தெரியும். எதுவும் சொல்ல வேணாம். சரியா? மாதிரி நீங்க எனக்கு பாடம் புகட்டவும் வேண்டாம்.
ஆமா சும்மா லொலனான்னு பேசிக்கிட்டு. உன்கிட்ட சொல்லி ஒண்ணும் மாற போதில்ல, நம்ம பண்ணிக்க போ. உனக்காக பாசமா சாப்பாடு எடுத்து கொடுத்தாங்கல்ல, அவங்கள சொல்லணும். ஆனே வேணான்னு, இதுக்கு உங்க அம்மா சாப்பிடாதடா வேணான்னு கேட்டான். அவனும் மருமகளும் எடுத்து கொடுத்தது தப்பா போச்சு. இப்ப சாப்பாடு எடுத்து வந்தது வேஸ்டா போச்சு. என்ன வேஸ்டா போச்சு? இன்னும் நைட்டுக்கு சாப்பிட்டுக்கோங்க, நல்லா திருப்தியா சாப்பிட்டு நல்லா தூங்குங்க. யாரு வேணான்னு சொல்றது? இத பேசாத லட்சுமி, பிடிக்காத விஷயத்த சொல்லி என் கோபத்தை ஆளாக்கிட்டு இருக்காதாமா. ஏமாறதான் நான் நினைப்பேன். நீங்களும் எனக்கு பிடிக்காத விஷயத்தை எதுக்கு பேசுறீங்க? நான் எதுவும் சொல்லலப்பா. என்ன படுத்த உடனே தூங்கிட்டாரு? இல்ல நம்ம எதுவும் பேசக்கூடாதுன்னு கண்ண மூடிட்டு இருக்காரு. அவராவது சீக்கிரம் தூங்குறதாவது. சரி அவர் நல்லா தூங்கட்டும், நம்ம சாப்பிடுவோம். எது சொன்னாலும் அவருக்கு காதல் விழுவாது. அது கேட்காத மாதிரி தான் அலைவாரணுமே. நம்ம நல்லா திருப்தியா சாப்பிடுவோம். வெங்காயம் பச்சை மிளகா போட்டிருக்கோம், நல்லா காரமா இருக்க போகுது. சாப்பாடு தொட்டுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, இதே அப்படியே சாப்பிட வேண்டியதான். புஷ்பா, இது நீ போட்ட கோலமா? மூட்டை அழகா போட்டிருக்க. எப்பப்பா? என் பொண்டாட்டி புஷ்பா போட்ட கோலமா அது? இந்த ஊர்ல யாரும் இது மாதிரி கோலம் போட முடியாது. இந்த கோலம் எவ்வளவு அருமையா அம்சமா இருக்கு. ரங்கோலி கோலம் தானே இது. ஃபங்க்ஷன் முடிஞ்சாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. இப்ப எதுக்கு அம்மா கிட்ட நல்லா இருக்குன்னு அம்மா கிட்ட பூசி மொழிட்டு இருக்க நீ? டேய், என் கஷ்டம் எனக்கு மட்டும் தானே தெரியும். புஷ்பா, ரங்கோலி டிசைன் சூப்பரா இருக்கு. கோல நோட்டு பார்த்து போட்டியா இல்ல நீயா போட்டியா? ஓ ஆப்பாவாயா, இது ரங்கோலி கோலம் இல்ல. அப்புறம் யோ, இது சிக்கு கோலம். இத்தனை வருஷமா பாத்துட்டு இருக்க கோலத்தை நானும் தினமும் போட்டுட்டு தான் இருக்கேன். இன்னமும் தெரியல உனக்கு ரங்கோலியா இல்ல சிக்கு கோலமான்ட்டு. ஆமா, பையன் சொல்ற மாதிரி எதுக்கு பூசி மொழிவிட்டு இருக்க? நீ முகத்தை சிரிச்ச மாதிரி பளபளன்னு வச்சிருக்க. ஓஹோ, உன் தம்பி வீட்டு விசேஷத்துக்கு போயிட்டு வந்தோம்ல, அதனாலதானே இப்படி இருக்க. ஆமா, அப்புறம் இருக்காதா? இல்ல விசேஷம் நடந்திருக்கு, சொந்தக்காரங்க எல்லாத்தையும் பார்த்து பேசிட்டு வந்தாச்சு. அப்புறம் அந்த சந்தோஷம் இருக்காத என் மனசுல? இருக்கியா? நல்லா இருக்கும். உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேனே. மத்த விஷயம் உள்ளார போய் பேசிக்கலாம். ரோட்ல இருந்து எதுக்கு பேசிட்டு இருக்கன்னு கேட்டேன். இம்புட்டு கோவமா? உள்ளார போமா நீ. ஆமாண்டா, பண்ற தப்பெல்லாம் உங்க அப்பா பண்றாரு. என்ன உள்ளார போ சொல்லு. அப்பா என்ன தப்பு பண்ணாரு? அவரை இப்படி திட்டிட்டு இருக்க? அப்பா என்ன தப்பு பண்ணாரா? என்ன நான் பண்ணாருன்னு தெரியுமா? ஏன் முன்னாடியே. ஆகா, நல்லா மாட்டிக்கிட்டோமே. ஆமாயா, நல்லா மாட்டிட்டேன். என்கிட்ட சொல்ற மாதிரி வீட்டுல இருந்து திட்டக்கூடாது உன்னைய. வீட்டுக்குள்ளார வா, உன்னை உண்டு இல்லைன்னு பண்றேன். வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, கடைக்கு அவசரமா போகணும். நான் போயிட்டு வரேன். அப்பா, கடை இன்னைக்கு லீவுப்பா. அதான் இன்னைக்கு கடை லீவ் விட்டுட்டியப்பா. அப்புறம் என்ன கடையில வேலை இருக்கு? பரத், உங்க அப்பனை இப்படி மாட்டி விடலாமா நீ? உன் பையன் சொல்ற மாதிரி கடை லீவு தானையா? அப்புறம் எங்கேயா போற நீ வெளிய? இல்ல, எங்கேயும் வெளியே போல. உனக்கு சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும்ல, அதான் உனக்கு வாங்கி கொடுக்கலான்ட்டு போறேன். அப்ப நீ என்கிட்ட பொய் சொல்லியிருக்க, அப்படிதானே? நல்லா தெரிஞ்சு போச்சியா? பொய் சொல்ற வேலை, பித்தலாட்டம் பண்ற வேலை, எல்லா வேலையும் நல்லா பாக்குறியா நீ? எல்லாம் உங்ககிட்ட இருந்தா கத்துக்கிட்டது. என்கிட்ட கத்துக்கிட்டியா? ஒழுங்கா வீட்டுக்கு நல்ல மருமகளா நல்ல பிள்ளையா இருக்கேன், என்னைய பார்த்து இப்படி சொல்ற? இல்லடி, இப்ப எதுக்கியா சிக்கன் பிரியாணி? எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதுவும் இல்லாம கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு பிரியாணி கடைக்கு போய் உனக்கு தெரியாம வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தேன். ஆனா என் வாயால நீ சொல்ல வச்சுட்ட. அப்புறம் என்ன பண்றது? எதுக்கு சிக்கன் பிரியாணின்னு கேட்டேன். தம்பி பொண்ணு ஃபங்க்ஷன்ல மூக்க மூட்டை நல்லா தின்னியே. ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி சோறு வாங்கி சாப்பிட்டியா? நல்லா சாப்பிட்டேன் தான், இல்லைன்னு சொல்லல. இதான் சரியா சாப்பிடல. பார்க்கும் போதே கஷ்டமா இருந்துச்சு. நம்ம பொண்டாட்டி வீட்டுல இருக்கும் போது தட்டு தட்டா சோறு போட்டு நல்லா சாப்பிடுவாளே, இங்க என்னன்னா கொஞ்சமா சாப்பிடறாளே நினைச்சேன். அப்புறம் தான் தோணுச்சு சொந்தக்காரங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரி, எல்லாரும் பார்த்தா ஒரு மாதிரி நடப்பாங்க தான் கொஞ்சமா சாப்பிட்டுருக்கா. அப்படியே போய் பிரியாணி வாங்கி கொடுத்துருவோம். அண்டாவும் நல்லா சாப்பிடுவா. அப்பா, அண்டாவாவா? என்னடா சிரிப்பு? என்ன இழிப்புங்கிறேன்? எனக்கு சிக்கன் பிரியாணி வேணாம், ஒண்ணு வேணாம். உள்ளார வா முத. ஏன்டி இப்படி சொல்ற? 2 மணி நேரம் கழிச்சு திரும்பவும் பசிக்கும்ல, அப்புறம் என்னத்த சாப்பிடுவ? என் பொண்டாட்டி வயிறு எப்பவுமே நிறைஞ்சே இருக்கணும், அதான் எனக்கும் ஆசை. அப்பா, ஏதோ விஷயம் நடந்திருக்கு, இதுக்காக தான் இப்படி பூசி முழுற. அம்மா கூட உள்ளார கூப்பிடுது, உள்ளார வரவும் மாட்டேங்கிற. என்னாச்சுப்பா? புஷ்பா, வீட்டுக்கு வெளியே எதுக்கு உங்க வீட்டுக்கார திட்டுற? உள்ளார போய் திட்ட வேண்டியதானே? ஆமா, அவரு என்ன பண்ணுவாரு? எந்த சண்டையா இருந்தாலும் வெளியே யாருக்கு தெரியக்கூடாதும்பாங்க. வீட்டுக்கு போய் எல்லா வேலையும் வச்சுக்கப்போ. வீட்டுக்கார திட்டுறது கொஞ்சிறது எல்லாம் அரபேக்கு எனக்கு தெரியாதா? வீட்டுக்கார எங்க பேசணும் எப்படி பேசுன்ட்டு நீ என்கிட்ட சொல்ல வந்துட்ட. தப்புதான், என் மேலதான் தப்பு. அதுவும் சொல்லியிருக்க கூடாது. தெரியுதுல, உன் வேலையை பார்த்துட்டு போ. உன் வீட்டுல 1000 பிரச்சனை இருக்கு, என் வீட்டு பிரச்சனையை பார்க்க வந்துட்டியாக்கும். ஓவியா பேசாம என்கிட்ட பேச வந்துட்டா பேச்சு. ஏண்டி, அந்த அக்கா என்ன சொல்லுச்சு? யோ, நீ வாய முடியா? உள்ளார வாயா, உனக்கு பெறம்படிதான் காத்துட்டு இருக்கு.